இந்த கர்த்தருடைய நாளின் காலவேளையிலே கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படவும் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நாளிலே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் பெரிய திட்டங்களை பற்றிய 4 ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share 4 secrets which are related with God's big plans for your life. உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவனிடத்தில் என்ன இருக்குது? பெரிய பெரிய திட்டங்கள் இருக்குது. அதை பற்றிய 4 ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சீக்ரெட்ஸ். ஒரு குழந்தைய நீங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? அடே பார்க்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சீக்ரெட் சொல்ல போகிறீங்க. ஒரு குழந்தைகிட்ட கூட சீக்ரெட்னு சொன்ன உடனே வச்ச கண்ணு வாங்காமல் உங்களையே என்ன செய்யும்? உண்மையா? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்னது? சீக்ரெட். ஒன்று, சில காரியங்களை சீக்ரெட்டாக வைக்கிறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை அடுத்தவங்க சீக்ரெட்டை தெரிஞ்சிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். குழந்தைகளோ வாலிபர்களோ பெண்களோ ஆண்களோ இளைஞர்களோ யாராக இருந்தாலும் சரி, ரகசியங்களை கேட்கவும் அந்த ரகசியங்களை மற்றவங்களுக்கு போட்டு உடைக்கவும் எப்போதுமே எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. சீக்ரெட்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. சிகரெட் இல்லைங்க, நீங்கள் வேற. சீக்ரெட். சீக்ரெட் அப்படின்னா ரகசியம். பிடிக்குமா? சொல்லுங்க. நிறைய காரியங்களை நீங்கள் ரகசியமாக வச்சிருக்கிறீங்களா? எஸ். யாராவது ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை இன்ட்ரெஸ்டாக கேட்குற மனசு இருக்கா உங்களுக்கு? இந்த ரகசியம் யார்கிட்டையும் சொல்லாதண்ணா. என்னப்பா அப்படி போய் சொல்லிவிட்டேன், நான் போய் சொல்லுவேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரெல்லாம் சொல்கிற பழக்கம் இருக்கா? இந்த சீக்ரெட் ஒரு பெரிய மேட்ருங்க. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு புத்தி என்ன தெரியுமா? யாராவது ஃபோன் பேசுனா அதை என்ன பண்ணுறது? சீக்ரெட்டாக கவனிக்கிறது, ஒட்டு கேட்கறது. சீக்ரெட். தண்ணி பிடிக்கிற இடத்துல கூட 2 பெண்கள் அப்படி பேசிக்கிட்டா இன்னொரு அம்மா அப்படி இங்கே நிற்கிற மாதிரி அப்படி இன்னொரு மாதிரி இப்படி பண்ணுற மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத இவங்க என்ன பண்ணணுவாங்க? அட்டாடாடா, பிஹெச்டி கொடுத்தா நம்ம இந்திய நாட்டினுடைய 130 கோடி மக்களுக்கும் இந்த பிஹெச்டி கொடுத்துடலாம். இன்னைக்கு தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளோடும் சம்பந்தமுடைய 4 சீக்ரெட்டை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதை தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்களா? அடா போங்க பாஸ்டர், தேவனை பற்றிய சீக்ரெட் அதுலெல்லாம் இன்றைக்கி மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இதே இது உலக காரியம். அவங்க சீக்ரெட், இவங்க சீக்ரெட், அந்த பொண்ணு சீக்ரெட், இந்த பையன் சீக்ரெட், அவங்க சம்பளம் சீக்ரெட், இல்லையா? சிலர்லாம் இன்னொருத்தருடைய சம்பளத்தை தெரிஞ்சிக்கிறதுல ரொம்ப சீக்ரெட்டாக வேலை பண்ணுவாங்க. சிலர்லாம் தங்களுடைய வயசை சொல்கிறத ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க, இல்லை? அதனால தான் இப்படி சொல்லுவாங்க, ஆம்பளைக்கிட்ட போய் உனக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்காத, பொம்பளைக்கிட்ட போய் உன் வயசு என்னன்னு கேட்காத, 2 பேரும் போய் சொல்லுவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. தெரியாதா? ஆம்பளைக்கிட்ட போய் என்ன கேட்கக்கூடாது? சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் அவர் உண்மையை சொல்ல மாட்டாராம். இன்றைக்கி வேறு அது வேறு நான் சொன்னேன்னு வீட்டில் போய் சண்டை எடுத்துடாதீங்க. பாஸ்டரே சொன்னார் அப்படின்னா உண்மையான சம்பளத்தை சொல்லுன்னு உயிர் எடுக்காதீங்க.
அதை மாதிரி ஒரு பெண்ணுக்கிட்ட போய் உன் வயசு என்னம்மா அப்படின்னா அவங்க நிச்சயமா உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்றும் 16ஆவே இருக்க விரும்புகிறவங்க. அப்படின்னா SSLCலேயே வாழ்க்கையை ஓட்ட விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ உலக பிரகாரமான ரகசியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அது மண்ணோடு மண்ணாய் போகிறவை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனோடு தொடர்புடைய ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள ஆவல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். ஜெரேமியா chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இங்க பாருங்க, நினைவுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க தமிழ்ல இருக்குது. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. எதற்கு ஏதுவான நன்மைகள், சிந்தனைகள். அந்த 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 நினைவுகள் அப்படிங்கிறது தான் ஐ ஹவ் பிளான்ஸ் ஃபார் யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் ஆண்டவர் சொல்றார். நான் உங்களை பற்றி பல திட்டங்களை வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்கள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. எதற்கு ஏதுவானவைகள்? அந்த வசனத்தினுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு அப்படித்தான் இருக்கணும். நான் உங்கள் பேரில் உங்களை பற்றி நினைத்திருக்கிற நினைவுகள்ங்கிற இடத்துல என்னன்னு போட்டுக்கணும்? பிளான்ஸ், திட்டங்கள். ஸோ சீக்ரெட் நம்பர் 1, சுருக்கமாக சொல்றேன், அன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடுறேன். சீக்ரெட் நம்பர் 1 you should know is God has big plans for you. ரகசியம் நம்பர் 1, தேவன் உங்களுக்காக, உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆண்டவரே அங்க சொல்றார், நான் உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்கள் தீமைக்கானவைகள் அல்ல. எதற்கானவைகள்? நன்மைக்கானவைகள். நன்மையான காரியங்களை தேவன் நமக்காக திட்டமிட்டு இருக்கிறார். God has big plans for you. ஆமென் சொல்ற ஒருத்தர் கூட இல்லையா? தேவன் உங்களை குறித்து என்ன வைத்திருக்கிறார்? பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. உங்களுக்கு ரகசியம் சொல்றதுன்னா ரொம்ப இஷ்டம் தானே? எந்த ரகசியத்தையும் உள்ள வைக்காம போட்டு வச்சிடுவீங்கல்ல. இன்னைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உடைங்களேன், அதை கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து திரும்பி கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ரகசியத்தை போட்டு உடைச்சாச்சா? இன்னமா நீ நல்ல ரகசியங்களை போட்டு உடைங்க. இதை மாத்திரம் அப்படியே மறைச்சு வச்சுக்கிறது, இதுதாங்க சீக்ரெட். ஆடாடா, நம்மளும் என்னவோ நினைச்சோம். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். நான் என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லு, என் பிள்ளைங்களுக்காக நான் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். இந்த ரகசியத்தை என் பிள்ளைங்க தெரியாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய திட்டங்கள் 2 கேட்டகரி. திட்டங்கள்னா அதுல பல இருக்கும் இல்லையா? 2 கேட்டகரி. ஒன்று which is related with this earthly life. Another one is related with our heavenly life. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் 2. ஒன்று நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையோடு என்ன உடையவை? சம்பந்தமுடையவை. இன்னொன்று நம்முடைய நித்திய வாழ்வோடு என்ன உடையவை? தொடர்புடையவை. ஆண்டவருடைய திட்டங்கள் 2 தான். இந்த உலகத்தில் நீ பிறந்தது முதல் இந்த உலகத்தில் கண்ணை மூடி நித்தியத்தில் கண்ணை திறக்கிற வரைக்கும், இந்த கண்ணை மூடுகிற வரைக்கும்
பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து தேவன் உன்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார்? பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதற்கப்புறம் இந்த பூலோக வாழ்வின் ஓட்டத்தை நாம முடித்த பின்பு இன்னும் பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ ரகசியம் நம்பர் 1 என்ன சொல்லுங்க? தேவன், நல்லா எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, தேவன் என்னை குறித்து, கையை வச்சு இப்படி சொல்லுங்க, என்னை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை நீங்க எப்போதும் மனசுல வச்சிருக்கணும். நீங்க இதை சாதாரணமா நினைக்கலாம். ஆனா இந்த ரகசியம் தெரியாததுனால தான் நிறைய பேர் தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் நிக்கிறீங்க. வெளிப்பாடு சொல்றவங்க, குறி சொல்றவங்க மாதிரி நிறைய பேர் தீர்க்கதரிசிகளை நாடி ஓடுறது எதுக்கு தெரியுமாங்க? தேவன் என்னை பத்தி என்ன நினைக்கிறார், தேவன் என்னை பற்றி என்ன வச்சிருக்கிறாரு, அதை ஆண்டவரே சொல்றாரு. நான் உங்களை பற்றி பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறேன். அது நிச்சயமா எதுக்குரியதல்ல, தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. அது எதுக்குரியவைகள்? அப்ப போய் எதுக்கு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட நிக்கணும்? ஏன் வரிசையில் நிக்கணும்? வெளிப்பாடு சொல்றவங்க கிட்ட ஏன் போய் நிக்கணும்? தேவன் உன்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அதை அவரே பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா அந்த திட்டம் நிச்சயமா உனக்கு என்னத்தை கொண்டு வராது? வாயை திறந்து பேசுங்க, தீமையை கொண்டு வராது. பாட்டு பாடுறோம்ல, தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர், நன்றி 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 என்று துதிக்கிறேன். அப்படி துதிக்கணும் அப்படின்னா இந்த ரகசியம் உனக்கு தெரியணும். தேவன் என்னை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். சீக்ரெட் நம்பர் 2, இது ரொம்ப பெரிய சீக்ரெட். எழுதுறவங்களுக்காக சொல்றேன். He is not going to tell you what they are. அந்த திட்டங்கள் என்ன என்று தேவன் உனக்கு சொல்ல போகிறது இல்லை. இது ஒரு சீக்ரெட்டா? கவனிங்க, நம்மை குறித்து பெரிய திட்டங்கள். ஆனா ரகசியம் 2 என்ன தெரியுமா? அதை தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போறதில்ல, சொல்ல போறதில்லை. அதனால ரகசியம் அது. புரியுதா புரியலையா? He will not tell it to you. சொல்லிச்சாருன்னா அது ரகசியம் இல்லை தானே. சொல்லாததுனாலதான் அது என்னது? அதனாலதான் நீங்க லஞ்சம் கொடுத்து தங்களை பெரிய காட் மேன், தங்களை பெரிய பரிசுத்தவான்கள்னு காட்டி கொடுத்துருக்கவங்களுக்கு காணிக்க கொடுத்து அதை கொஞ்சம் என்ன செஞ்சு சொல்லுங்க, கேட்டு. ஆண்டவர் சொல்லலைன்னா எவன் கேட்டாலும் சொல்ல மாட்டார். கர்த்தர் எனக்கு உன்னை குறித்து இப்படி வெளிப்படுத்தினார்னு எவராவது சொல்றான்னா அவன் அண்ட புழுக. ஏன்னா ஆண்டவர் சொல்ல ஏன், நீ அவருடைய பிள்ளை, அவரே உனக்கு சொல்லுவாரு. அவர் சொல்லாத போது எவனோ ஒருத்தன் வந்து நின்று உன்னை பத்தி ஆண்டவர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தினார்னா அவன் என்ன புழுக, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ, என்ன புழுகணும். ஆனா புழுத்து போவோம். ஏன்னா தேவ மக்களை இப்படிலாம் ஏமாத்தி வஞ்சித்து பணத்துக்காக, காணிக்கைக்காக, வயிற்று பிழைப்புக்காக, ஊழியங்கிற பேர்ல அதை வெளிப்படுத்தினார், இதை வெளிப்படுத்தினார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார்னு குடும்பங்களை உடைச்சி நாசம் பண்ணி குழப்பங்களை உண்டாக்கி, இல்லையா? ஊர் 2 போட்டா கூத்தாடிக்கு என்னவா கொண்டாட்டமா? அத மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகளால குடும்பங்கள், சபைகள், உறவுகள் எல்லாம் என்ன ஆகுது? உடைஞ்சுதாங்க போகுது. சில சொல்லுவான், நீ இந்த சபையில இருக்கிறது கூட தேவ சித்தம் இல்லை, கர்த்தர் உன்னை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறான், நீ இந்தியாவுக்கே பெரிய இவனா ஆக போற, ஆவற நேரத்துல பாத்துக்கலாம். இங்க சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரர் நம்ம சில மாதங்கள் வச்சுட்டு அனுப்பிட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரை நாங்கள் அனுப்புனதுக்கு ரீசனே என்ன தெரியுமாங்க? இந்த மாதிரி ஒரு டுபாங்கூர் அவர் நம்ம வீடு விசிட் பண்ண அனுப்புனா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாக அழைச்சிருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு போதக ஊழியத்தை தரப்போறார், உனக்கு அதை தரப்போறாருன்னு இங்கேருந்து என்னதான் தள்ளிட்டு போயிடுவார்.
பார்த்தோம், திருத்த முயற்சி செஞ்சோம். நாய் வாழ நிமித்த முடியுமா? காலமெல்லாம் இதே மாதிரி பொழைச்சவனுக்கு நீங்கள் என்னதான் அதை தூக்கி என்ன அட்டையை தூக்கி கட்டிலில் போட்டாலும் என்ன செய்யாது, கிடக்காதுன்னு பார்த்தேன். அகாப்பே சர்ச்சில் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் தேடிட்டு அலைகிறீங்க நீங்கள். இதில் நானே சம்பளம் கொடுத்து ஒரு கள்ள தீர்க்கதரிசி எங்கே வச்சிருக்கணுமான்னு ஓடுனா துரத்தி விட்டேன். ரீசன் சில சமயத்தில் யாரையும் அவமானப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இங்கிருந்து வெளியேறுகிற சிலரை குறித்து நாங்கள் இங்கே என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லைங்க. நீங்க அதனால அவங்க மேல இறக்கப்பட்டுக்கிட்டு பச்சாதாபப்பட்டுக்கிட்டு பாரு பாஸ்டர் வந்தா 4 மாசத்துலேயே தூக்கி போட்டாருன்னா, கேன்சர் வியாதி வந்தா தூக்கி போடணும் தானே, போடணுமா இல்லை வச்சுக்கணுமா? அது ஒரு கேன்சர். வீடு வீடா போய் உனக்கு அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு எல்லாத்தையும் இங்க சொல்லிட்டாரு அவரு. இதை நம்பாதவங்களுக்கு தாங்க வேற ஏதாவது வேணும். He will not tell you what they are. He is having plans, but he will not tell it. நீங்க கேட்கலாம், சரி திட்டம் வச்சிருக்கிறவர் சொல்லிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? நான் ஒன்று சொல்லட்டா? நான் சொல்றத கவனிங்க. In his compassion, God makes big plans for us. ஆண்டவர் தன்னுடைய மனதுருக்கத்தினாலே நமக்காக பெரிய திட்டங்களை உருவாக்குகிறார். அது எதனால? நம்ம மேல வச்சிருக்கிற அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் நமக்காக என்ன வைத்திருக்கிறார்? திட்டங்களை வைத்திருக்கிறார். But in his wisdom, he does not tell us what they are. அவர் ஞானம் உள்ளவர். அதனால அது என்னன்னு உனக்கு என்ன செய்ய மாட்டார். வார்த்தை கவனிக்கணும். உன்மேல் உள்ள அன்பினாலும் கருணையினாலும் மனதுருக்கத்தினாலும் உனக்காக தேவன் என்ன போடுகிறார்? திட்டங்களை போடுகிறார். ஆனா அவர் பெரிய ஞானம் உள்ள தேவனாய் இருப்பதுனால அதை உனக்கு என்ன செய்யறது இல்லை. அதாங்க அவருடைய கம்பேஷன், அவருடைய விஸ்டம், இந்த ரெண்டையும் நீங்க கவனிச்சுக்கணும். அவர் ஞானம் உள்ள தேவன். எதை எப்போ எப்படி சொல்லணும் செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. So he will not tell it because he is all knowing God. சர்வ ஞானமுள்ள தேவன். அதனால அவருடைய ஞானத்தின் நிமித்தம் சில காரியங்களை அப்படியே கொஞ்சம் ரகசியமாவே வச்சிருப்பார். ஆனா திட்டம் கண்டிப்பா உண்மைதான். அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் என்ன செய்யும்? நிறைவேறும். அதனாலதான் நான் இப்போ சொல்றேன், அவருடைய ஞானத்தின்படி அவர் மறைத்து வைத்திருக்கிற சில திட்டங்களை குறுக்கு வழியில தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யாத, முயற்சி செய்யாத. நீங்க நிறைய பேர் அதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க. அப்படி எங்களுக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொல்லி மக்களுக்கு சில ஊழியங்களை ஆங்காங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சபையில நாங்க அப்படிப்பட்டவர்களை குறித்து என்ன செய்கிறோம்? எச்சரிக்கிறோம். டிசம்பர் வரப்போகுது இல்லையா? டிசம்பர் வந்தாச்சுனாலே இவங்களுக்கெல்லாம் வேலை ஆரம்பிச்சிடும். இப்போவே எழுதியிருப்பாங்க, எல்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, எல்லாம் டிவி வீடியோலாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் கடைசி வாரத்தில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னது? 2017 வருடத்திற்கான வாக்கு தத்தங்கள் இல்லையா, தீர்க்க தரிசனம். இப்போ சாமியார் என்ன சொல்லுவா தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப் வந்தது அதிபராக மாறுவார்னு நான் சொன்னேன். பார்த்தியா, அப்படியே நடந்துருச்சு. மக்கள் கூட என்ன நம்ம பாஸ்டர்லாம் சாமியாரை பற்றி எப்போ பார்த்தாலும் குறைவாகவே சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்னபடி தானே டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறாரு. இப்போ அங்கேயே அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் முறையாக எப்போதுமே நடந்துராத ஒரு காரியம் என்ன தெரியுமா? அங்கே கூட ஓட்டு விஷயத்தில் இந்தியாவை காப்பி வச்சிட்டாங்களோன்னு சொல்லி 2 வாரத்தில் மறு வாக்கு எண்ணிக்கை பண்ணணும்னு அங்கே ஆடிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க அவர் இருப்பாரா போயிடுவாரா, அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் சீக்ரெட். அவன் இருந்தாலும் சரி போனாலும் சரி எனக்கு என்னங்க, என் நாட்டிலே 1000 பிரச்சனை இருக்கு.
கரெக்டா? ஆனா நம்ம ஆசாமி ராமநாதபுரத்தில் இருந்துகிட்டு அமெரிக்க ட்ரம்புக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு இல்லையா? மூணு பேர் கூட்டணி. சார்ல்ஸ் கிரவுன் 1ஆம் தேதி ஆனா, இப்போ நானே விளம்பரம் தரேன், 1ஆம் தேதி ஆனா சாயங்காலம் அல்ல 2ஆம் தேதியே சாயங்காலம் எங்க நடக்கும் கூட்டம்? சார்ல்ஸ் கிரவுண்ட்ல வருவார் ஐயா தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார். இந்த வீடியோவை யூடியூப்லயோ எதுலையாவது யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு சொரணா கொஞ்சம் மனம் திரும்புங்க. தேவன் ஞானம் உள்ளவர். அவசியம் இல்லாமல் யாரை கொண்டும் தேவையில்லாத ரகசியங்களை தீர்க்க தரிசனங்களாக அவர் என்ன செய்வதில்லை, வெளிப்படுத்துவது இல்லை. நான் கேட்கிறேன், 2016 வருஷத்திற்கான தீர்க்க தரிசனம் சொன்னவங்க இந்த ஆண்டின் இறுதி 2 மாதங்கள்ல இந்தியாவை 130 கோடி மக்களும் தெருவில் பண்டாரங்களா நிப்பாங்கன்னு ஏன் சொல்லல? சொல்லியிருக்கணும். நிக்கிறாங்களா? படுத்து கிடக்குறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 2000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு என்ன செய்யறாங்க? 130 கோடி மக்கள்ல பணக்காரன் தவிர மீதி நடுத்தர ஏழை மக்கள்லாம் எங்க நிக்கிறாங்க? அதனால நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன். 2017 வருஷத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற யாரையும் நாடி என்ன செய்யாதீங்க. சரி, நீங்க கேட்கலாம், சரி இவ்வளவு பேசுறீங்களே பாஸ்டர், எனக்காக பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார், ஓகே, ஆனா அதை சொல்ல மாட்டாருன்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஏன் சொல்லிட்டாதான் என்ன? சொல்லிட்டாதான் என்ன? ஏன் சொல்ல மாட்டார் தெரியுமா? நம்பர் 1, we could not handle it. அவர் அந்த திட்டத்தெல்லாம் சொன்னார்னா நம்மளால அதை தாங்கிக்கவும் முடியாது, சகிக்கவும் முடியாது, அதை கையாளவும் முடியாதுங்க. ஏன்னா அது பெரிய திட்டங்கள். ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? we cannot handle it. அதனால ஆண்டவர் அதை என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. 2வது, ஒருவேளை அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம அதை போட்டு குழப்பி நாசமாக்கிடுவோம். புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையின் அனுபவங்களோடு ஒப்பிட்டு பாருங்க. சில சமயத்துல சில காரியங்களை முன்கூட்டியே சொல்லிட்டாக்க நம்மளால அதை என்ன செய்ய முடியாது, அதை ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, கையாள முடியாது. ஒரு ஏழை மனுஷனுக்கு லாட்டரி டிக்கெட்ல 1 கோடி ரூபாய் விழுந்துச்சு. கவனிக்கிறீங்களா? அதுக்காக இன்னைக்கே போய் ஜெபம் பண்ணி லாட்டரி டிக்கெட்லாம் வாங்கிடாதீங்க. இந்த 1 கோடி ரூபாய் ஒரு ஏழை மனுஷனுக்கு லாட்டரி விழுந்திருக்கு. இதை போய் அவன்கிட்ட திடீர்னு சொன்னா அவனுக்கு என்ன ஆயிடும்? அதாங்க ஹேண்டில் பண்றதுன்றது. உடனே ஒரு மனோ தத்துவ நிபுணரை கூப்பிட்டு, இந்த ஆளுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, நம்ம திடீர்னு சொன்னா அதிர்ச்சியில மண்டையை போட்டாலும் போட்டுருவான். அதனால நீ போய் மெதுவா அவங்கிட்ட பேசி உனக்கு 1 கோடி ரூபாய் என்ன விழுந்திருக்கு, லாட்டரி விழுந்திருக்குன்னு சொல்லு அப்படின்னு அனுப்புனாங்க. இந்த ஆள் போய் அப்படியே மனோ தத்துவ நிபுணர் இல்லையா, அதனால அவர் அப்படியே ஜாலியாக பேச ஆரம்பிச்சார். இந்த அப்பறப்பா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய, உனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. எப்படி எவ்வளோக்கு ஆரம்பித்தான்? 100 ரூபாயில் ஆரம்பித்தான். அவன் என்ன சொல்லுவான், என்ன சார் சோத்துக்கே கஞ்சிக்கே வழி இல்லை, என் மனைவி பிள்ளைங்களோட நல்ல ஒரு கறிசோறு ஏதாவது சாப்பிடுவேன். சரி, ஒரு 1000 ரூபாய் இப்போ நான் கொடுத்தேன்னா நீ என்ன பண்ணுவேன்? பாரு சார், கிழிஞ்ச வேட்டி கட்டியிருக்கிறேன், சட்டை கூட இல்லை, துண்டு போட்டிருக்கிறேன், ஒரு நல்ல வேஷ்டி சட்டை ஏதாவது என்ன பண்ணிக்குவேன், வாங்கிக்குவேன், என் மனைவிக்கு ஒரு காட்டன் சேலை ஏதாவது வாங்கி கொடுப்பேன். இப்படி இவர் 100ல் ஆரம்பித்து 1000, 10,000, 1 லட்சம் அப்படியே கூட்டிகிட்டே போகிறாரு. அப்படின்னு ஒரு 10 லட்சம் வந்த உடனே, 10 லட்சம் உனக்கு இப்போ யாராவது கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, அவன் நினைச்சான் 10 லட்சம்னா அவனுக்கு என்னன்னே தெரியாதுங்க. அவன் சொன்னான், சார் அதில் பாதியை உங்களுக்கு தந்துடுறேன் சார். நான் இவன் மனோதத்துவ நிபுணருக்கு அப்படி கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அவர் கேட்டாரு, சரி சும்மா ஒரு பேசி கேட்குறேன்ப்பா, உனக்கு யாரோ இப்போ 1 கோடி ரூபாய், அவனுக்கு தெருக்கோடி தான் தெரியும், 1 கோடிலாம் தெரியாது. அவன்கிட்ட கேட்டாரு, 1 கோடி ரூபாய் உனக்கு இப்போ யாராவது கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, அவன் என்ன சொன்னான், அவனுக்கு அது புரியல, அந்த கோடினாலே புரியல. அவன் சொன்னான், சார் அதை நான் உங்க கையில தந்துட்டு
நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க, மீதியே எனக்கு கொடுங்கன்னு சொல்லிடுவேன் சார் அப்படின்னா இந்த மனோதத்துவ நிபுணர் பொத்துன்னு. ஏன்னா இவன் சொல்ல போற செய்தி என்னது? 1 கோடி ரூபாய். இப்ப அவன் என்ன சொல்றான்? 1 கோடி ரூபாய் யாராவது தந்தா அதை உங்க கையிலேயே தந்துட்டு நீங்க எடுக்கிறத எடுத்துக்கிட்டு மீதியை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிடுவேன் சார்ன உடனே அந்த ரகசியத்தை இவனால என்ன செய்ய முடியல, ஹேண்டில் பண்ண முடியாம விழுந்து செத்துட்டோம். அத மாதிரி நீ செத்து போக கூடாதுங்கிறதுக்காக in his wisdom God is hiding his secrets. Hallelujah. இப்போ சொல்லுங்க ஆமென். உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. கண்டவன்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றான்னு சொல்லிக்கிட்டு துள்ளி குளிச்சுக்கிட்டாலே அத தேவன் ஞானம் உள்ளவர். அவருடைய அன்பினாலே உனக்காக உருவாக்கி இருக்கிற திட்டங்களை நீ நாசம் பண்ணிட கூடாது. அதனால அவர் அதை என்ன செய்யறது இல்ல, தேவை இல்லாம சொல்றது இல்ல. அல்லேலூயா. இப்ப புரியுதா ஏன் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துறது இல்லைன்று? வாழ்க்கையில் இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டா சில சமயத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம சோம்பேறி ஆயிடுவோங்க. கர்த்தர் தான் அப்படி சொல்லிட்டார்ல, நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்போ என்ன பாட்டு பாடுவீங்க தெரியுமா? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே உட்கார்ந்துருப்பீங்க. வேலைக்கு போக மாட்டீங்க, பைபிள் படிக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார்ப்பா, நான் யார் ஆக போறேன்? இந்த பெங்களூர்ல பெரிய பாஸ்டர் ஆக போறேன். பெரிய பாஸ்டர்ல பெரிய பிச்சைக்காரன் ஆகுவேன். அதனால தான் அவர் சொல்றது இல்லை. ஏன்னா உன் கடமைகளை நீ செய்ய மாட்ட, நீ சோம்பேறி ஆயிடுவ, சும்மா உட்கார்ந்துருவ. இதெல்லாம் நிறைய பேருங்க கர்த்தர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய பங்கு இருக்குது, ஓம் பங்கு இருக்குது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார்னு சொல்லிட்டு சோம்பேறியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஒருவேளை கர்த்தர் இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோமே, உன் சகோதரர்கள்லாம் உன்னை வெறுக்க போறாங்க, நீ செத்துட்டேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்ல போறாங்க, உன் துணிகள் எல்லாம் ஒரு ஆட்டின் ரத்தத்துல முக்கி அந்த துணியை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட காட்டி நீ செத்துட்டேன்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. நீ அந்நிய தேசத்துல போய் அடிமையா என்ன செய்ய போற, கிடக்க போற. அவமானமான குற்றச்சாட்டுகளின் பேர்ல நீ ஜெயில எல்லாம் கிடப்ப அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டி சொன்னார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாய் தரன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்லும் போதே யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரு? யோசேப்பை பற்றி இப்படிலாம் நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஆனா யோசேப்புக்கு அதை சொன்னாரா? அப்படி சொல்லி இருந்தா அவன் தன் சகோதரர் மேல எல்லாம் கோபமா இருந்திருப்பான். கரெக்டா? உஷாரா இருந்து இப்படிலாம் இதெல்லாம் நடக்கணுங்கிறது தேவ சித்தம், இவனை குறித்த தேவ திட்டம். இப்ப இவன் இதுல இருந்து தப்பிச்சு ஓடி போயிருப்பான். சகோதரர் தன்னை விற்று போட இடம் கொடுத்திருக்க மாட்டான். அதனாலதான் இல்ல ஆண்டவர் மேலேயே ஏன் எனக்கு இப்படிலாம் செய்ய போறீர்னு என்ன பண்ணிருப்பான், கேள்வி எழுப்பிட்டு இருந்திருப்பான். பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு இந்த அனுபவங்களின் வழியாய் கடந்து போனா யோசேப்பை குறித்து தேவனுக்கு பெரிய திட்டம் இருந்துச்சா இல்லையா? ஆனா அது அவனுக்கு சொன்னாரா? சொல்லல. நமக்கும் சொல்ல மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அதே தேவன் நீ அந்நிய தேசத்துல அடிமையா கிடப்ப, ஒரு நாள் திடீர்னு அந்த தேசத்துக்கே நீ அதிபதியா மாறிடுவ. உத்தரவு இல்லாம எவனும் கை கால் என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூட கூடாது அப்படின்னு முன்கூடியே சொல்லி இருந்தார்னா என்ன நடந்திருக்கும்? அது யாருக்கு நடந்துச்சு? அதே யோசேப்புக்கு நடந்துச்சு. எகிப்துல அடிமையா போனானா, அந்த தேசத்துக்கு அதிபதியாய் மாறினானா, மக்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தானா? சொல்லுங்க. இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டி சொல்லி இருந்தா அப்படின்னா என்ன நடந்திருக்கும்?
கரெக்டாக சொன்னார். இல்லை உங்களுக்கு தான் அது இல்லையே. எப்படி பாபு காலில் தூக்கி விட்டு பார்க்கலாம். அப்படிலாம் விடக்கூடாது, ஆட்டணும். நீ நிறைய பேருங்க பெருமையில் ஆடிட்டு அலையிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? எவனோ சொன்ன கள்ள தீர்க்க தரிசனத்தை நம்பிக்கிட்டு காலரை ஆட்டிக்கிட்டு அலையிறாங்க. ஒன்றும் நடக்காது. தேவன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். நடக்கிறது நடக்க வேண்டிய நேரத்தில் தேவ சித்தப்படி நடக்கும். அது நீ தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாட்டாலும் சரி, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோது என்ன ஆகாது, தடைப்படாது. இப்ப சொல்லுங்க, தேவன் ஞானம் உள்ளவரா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துச்சா? பைபிள் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேற சோதனை நமக்கு என்ன செய்யாது. நம்ம தாங்குவதற்கும் மேலான பாரங்களை நம்ம மேல் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம பாடுகள் பாரங்களின் வழியாய் கடந்து போகணுங்கிற ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாருன்னா, ஒருவேளை இன்னைக்கே கவலைப்பட்டு சந்தோஷம் இல்லாம வாடி வதங்கி உட்கார்ந்துருவோம். அது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. நாளைக்கு நீ ஒரு துன்பத்தின் பாதையில கடந்து போனாலும் ஒரு அந்த நிமிடம் வரைக்கும் நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் தேவ சித்தம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், ஏன்னா தேவன் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சில சமயத்துல இப்படி எல்லாம் நமக்கு உயர்வுகள் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டி சொல்லிட்டார். அப்படின்னாக்க நாம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் வாழ்க்கையை நோக்கம் இல்லாமல் நடத்திடுவோம். அதனால ஆண்டவர் முன்கூட்டி என்ன செய்யறதில்ல, சொல்ல மாட்டார், சொல்லுவதில்லை. இப்ப புரிஞ்சாச்சா ஏன் சொல்ல மாட்டார்னு ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா? சீக்ரெட் நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். God is working on his plans this very moment. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா, இப்போ ரைட் நவ் உங்க வாழ்க்கையில தேவன் அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் கையை இப்படி எடுங்க, இப்படி எடுங்க, இப்படி ஒன்று பண்ணுங்க, இன்னொரு தடவை பண்ணுங்க. ரெக்கார்ட் ஆகுதா? இன்னொரு தடவை பண்ணுங்க, பண்ணுங்க. கமான் கமான். இங்க வர மாட்டேங்குது. என்ன பிரதர், ஒன்னும் உங்க வேண்டாமா? ஒன்னும் வேணுங்கிற ஒண்ணு பண்ணுங்க. இதாங்க மூவ்மெண்ட், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க இப்படி ஒரு தட்டுனீங்க பாத்தீங்களா? இப்போவே அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சாரோ அதை அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னாரு, இப்படி நீங்க தட்டும் போது அங்க ஆயத்தம் ஆயிட்டு இருந்துச்சு. உங்களுக்காக வருவேன்னு சொன்னாரு, அந்த வருகைக்கான காரியங்கள் ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. This very moment God is working on his plans of you. உன்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை நீ கண் இமைக்கிற ஒவ்வொரு நொடியிலும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க இப்படி சோம்பேறிங்களா உட்கார்ந்து இருக்கிறீங்க? கையை இப்படி பண்ணீங்கல்ல, கண் இமைக்க தெரியுமா உங்களுக்கு? கண் இமைக்கிறதுனா என்ன பண்ணுங்க? தூங்கிறாதீங்க, அப்படியே கண்ணை அப்படி மூடி தரங்க. ஏங்க நான் தான் பண்ணுமா? இவ்வளவு நல்ல காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சார் தூங்கிட்டாரா? கண்ணை அப்படி மூடி கண்ணிமைக்கும் நேரம், இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல மூவ்மெண்ட். இதுக்கு பேர் என்ன பேரு? நீங்க பண்ணீங்களா? கண் மூடு. டேய் பசங்களாம் எல்லாம் பாரு, டேய் நான் கீழே கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிற, கண்ணை அப்படி மூடி தர. இது வேகமான மூவ்மெண்ட். நான் சொல்றேன், லூஸாவோ வேகமாவோ
நீ கண்மூடி கண் திறக்கிற. இப்போ நம்ம எத்தனை முறை கண்மூடி கண் திறந்தோம், அதுக்குள்ள ஆண்டவர் என்னன்னோ செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், அதனால பேசுறேன். ஹல்லேலூயா. Praise the Lord. He is getting ready you for the future and getting the future ready for you. உங்களுக்கு என்ன புரியுதா? எதிர்காலத்திற்காக தேவன் இப்போ உங்களை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ எதிர்காலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. பாயிண்ட் புரிஞ்சுதா? இப்போ உங்களை உங்கள் எதிர்காலத்திற்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஓகே, உங்களுக்கான எதிர்காலத்தை உங்களுக்காக இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கு. ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. என் மேல் அக்கறை உள்ளவர், என் மேல் கரிசனை உள்ளவர். என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் நடக்கும். ஆமென். யோவான் 14:1-6 வரைக்கும் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி ரெடியான உடனே நான் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துல சேர்த்துக் கொள்வேன். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் சொன்னார் இல்லையா? இதுதான் நம்முடைய ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சருக்காக நம்மளை இப்போ ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஃபியூச்சரை நமக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை மாத்தி சொல்லட்டா? He is getting heaven ready for us. He is getting us ready for heaven. பரலோகத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Praise the Lord. இது ஒரு சீக்ரெட்ங்க, நமக்கு தெரியாமலே அது நடக்குது. Hallelujah. Praise the Lord. வாழ்க்கையில எவ்வளவுதான் கடினமான பாரமான சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து சென்றாலும் நமக்கென்று ஒரு மேன்மையான எதிர்காலத்தை தேவன் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய சூழ்நிலைகளை பார்க்காதே, உனக்காக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிற அருமையான வருங்காலத்தை உற்று பார்க்க பழகு. ஹல்லேலூயா. இந்த உடற்பயிற்சி கூட இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஜிம். அங்கே போனால் பெண்டை கலத்துவாங்களா? நான் போனதில்லைப்பா, போனேன்னா தூள் தூளாக நொறுங்கிடுவேன், அதனால் நான் போகல. நீங்கள் யாராவது போயிருக்கீங்களா? நீ போயிருக்கியா? வினோத் போயிருக்காராம்ப்பா. எப்படி ஒடிஞ்சு போவாம வந்த? ஒரே தடவை தான் போனியா? 1 மாசம் போனியா? 1 வாரத்தில் ஓடியான்ட்டாராமா? சரி, ஓகே. இந்த ஜிம்ல போனா என்ன ஆகுங்க? ஒருத்தன் இப்படி தூக்கி அவன் மூஞ்சிலே போட்டுக்குவான். மைக்கேல் ஜாக்சனா கவனிங்கிறாங்க. இந்த ஜிம்ல போகும்போது முதல் நாள் போயிட்டு வந்த உடனே எப்படி இருக்குங்க? கையெல்லாம் வலிக்குங்க இல்ல? மசில்ஸ், தைஸ் எல்லாமே என்ன ஆகும்? வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். அப்புறம் நாளாக நாளாக கொஞ்ச நாளாக அவர் மாத்திரம் அப்படி வந்து நிற்பாரு. இப்படி பண்ணாருன்னா இங்க ஒரு 2 கிலோ வரும் இல்ல? அப்படி நிக்குவாரு. ஏங்க நான் போன்னு சொல்லட்டா, ஆண்டவர் கூட நம்மளை சர்ச்சிங்கிற ஒரு ஜிம்ல கொண்டாந்து பயிற்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு தெரியாது, ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஒவ்வொரு வேத பாடத்திலையும் மசில்ஸ் ஆண்டவர் என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஆமென். அவர் உன்னை பலவீனப்படுத்துகிற தேவன் அல்ல. முதல் நாள் டயர்டா இருக்கும், 2வது நாள் வலிக்கும், ஒரு 2-3 நாளைக்கு அப்பா எந்திரிக்கவே முடியும். இந்த பிசியோதெரபின்னு ஒண்ணு இருக்கலாமா? பிசியோதெரபி பண்ணா முதல்ல எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அப்புறம் போக 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 என்ன ஆகும்? பழகிடும்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 119:71 சங்கீதக்காரன் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு சில ரகசியங்களை மறைச்சு வச்சு சில கஷ்டங்கள், சில மசில் தைஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை விட்டு இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் எதுக்கு? நம்முடைய நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நல்லது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். யோசேப்பு அப்படி பட்டானா? தாவீது பட்டானா? வேதத்துல எத்தனையோ பக்தர்கள் பாடுபட்டவங்க எல்லாம் பிற்காலங்கள்ல மேன்மையான நிலைமைகள் அடைஞ்சாங்களோ? அப்படின்னா முறுமுறுக்காத, கண்டவங்ககிட்ட போய் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்காத, கர்த்தருடைய கரத்துல அடங்கி இரு. அவர் செய்ய நினைத்தது கண்டிப்பா நடக்கும். ஆமென். சீக்ரெட் நம்பர் 4. தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அடுத்த வாரம் பார்க்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? Your job is to be faithful today. உன் வேலை என்ன தெரியுமா? நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் இல்ல, இன்னைக்கு நீ அவருக்கு உண்மையா இருக்கணும். இதான் ரகசியம். தேவன் உனக்காக வைத்திருக்கிற பெரிய திட்டங்கள் நிறைவேறணும்னா இன்னைக்கு உண்மையா இரு. நேற்றைக்கு உண்மையா இருந்தா அது நேற்று கதை. நாளைக்கு உண்மையா இருப்பேன், அது நடக்கும் இல்ல நடக்காம போயிடும். ஆனா இன்னைக்கு நீ என்னவாயிரு? உண்மையாயிரு. அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை என்ன பண்ணிக்கோ? இன்னைக்கு உண்மையாயிரு. இன்னைக்கு உண்மையா இருந்ததுன்னா நாளைக்கும் அவர் கிருபை தருவார். அல்லேலூயா. உன்னை எங்க நாட்டி இருக்கிறாரோ அங்கேயே நிலைத்திருந்து மலர்ந்து கனி கொடுத்து நறுமணம் வீசு. அங்கங்க அலையாத, ஓடாத. ஆண்டவர் உன்னை கட்டி போட்டிருக்கிறார்னா கட்டி போட்ட இடத்துக்கே சோறு கொண்டு வருவார். ஆமென். நம்ம ஒரு நாயை கட்டி போட்டிருக்கோமா? சொல்லுங்க. நம்மளை விட அது விலை உயர்ந்த சாப்பாட்டை கொண்டு போய் அதை தடவி கொடுத்து சாப்பிட வைக்கிறோம் இல்லையா? ஒரு நாயை கவனிக்கிறோங்க, கட்டி போட்டிருக்கிற நாயை. நான் அந்த புறா வளர்க்குறவங்க, குருவி வளர்க்குறவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். சில குருவிக்கெல்லாம் பாருங்க, இந்த மைனா, இந்த புல்புல், இதெல்லாம் நான் ஊர் நாட்டில் இருக்கும்போது இப்போல்லாம் பட்டணத்துக்கு வந்து நானே என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதுங்க குஞ்சியாக இருக்கும்போது அதுக்கு இறை சாப்பிட தெரியாது. இந்த பொட்டுக்களில் காணும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இங்கே என்ன சொல்லுவேன் தெரியல, கொள்ளா இதெல்லாம் என்ன பண்ணுறது தெரியுமா? வாயில் அப்படியே, நான் தின்றது இல்லைங்க, என் வாயை அடக்கிக்கிட்டு நல்ல வாயில் அப்படி சவைச்சிட்டு அந்த குஞ்சியில் அந்த குருவி அதை வாயில் வைப்பேன். அது என் வாயிலிருந்து சாப்பிடும். நீங்கள் யாராவது அப்படி செஞ்சுருக்கீங்களா? ஐயா செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டில் நிறைய பறவைகள்லாம் வச்சுருக்காருங்க. பறவைகள் சரணாலயம் பார்க்கணுன்னா ஐயா வீட்டை ஒரு முறை விசிட் பண்ணிட்டு வாங்க. எல்லாரும் ஒரே நாளில் போயிடாதீங்க, அப்பப்போ போய் பாட்டுவாங்க. வாயில் ஊட்டிருக்கீங்களா ஐயா? அதை எடுத்து சாப்பிடுமா? இப்போ கூட விட்டுருவீங்களா? பாருங்க ஐயா, அந்த பறவைங்க எவ்வளோ கொடுத்து வச்ச பறவைகள். நல்ல கவனிங்க. தேவன் உன்னை எங்க நாட்டி இருக்கிறாரோ இல்லை எங்க பூட்டி இருக்கிறாரோ அவர் வாயிலிருந்து நீ உணவு எடுக்கும்படி உதவி செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மேல் கரிசனை உள்ளவர். எதற்காக பூட்டி வச்சிருக்கிறார்னு அவருக்கு தெரியும். ஒரு இடத்துல ஒரு செடியை எதற்காக நாட்டி வச்சிருக்கிறார்னு அவருக்கு தெரியும். காட்டு செடிகளுக்கு மழை பெஞ்சாதான் தண்ணியா? ஆனா நம்ம வீட்டு செடிகளுக்கு காலையில ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை நாமே போய் என்ன ஊத்துறோம்? தண்ணி ஊத்துறோம். ஒரு செடியை குறித்து, ஒரு பறவையை குறித்து நீ இவ்வளவு அக்கறையாயிருந்தால் உன்னை குறித்து பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிற தேவன் எவ்வளவு அக்கறையா இருப்பார். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். விசுவாசிக்கிறீங்களா? So bloom where you are planted. ஒரு செடியாக, பூச்செடியாக உன்னை நாட்டி இருக்கிறார்னா அங்கங்க ஓடாத, அங்கேயே நிலைத்திருந்து வேர் கொடு. நல்ல பூக்களை வாசனை வீசுகிற கிறிஸ்தவனாய் வாழு. அலையாத, அங்குமிங்கும் அலைந்து திரியாத. கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாயாக. அல்லேலூயா.
நாளைய தினத்திற்கான வழியில இப்ப பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். We are on the way to reach tomorrow, but do your best for today. நாளைய தினத்திற்கான பயணத்தில் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதை செய். நான் என்ன செய்யறேன், பிரயாணம் பண்றேன் அப்படின்னா சாயங்காலமே போன் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேக் ரெடி பண்ணிக்கிறேன். எல்லாமே அங்க போனோடனே செல்போன்ல ரீசார்ஜ் இல்ல அப்படிலாம் நான் சொல்றதே இல்லை. ஏன்னா போதுமான ஃபுல் ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் போவேன். அப்படியே இல்லைன்னா பவர் பேங்க் போன் வந்தாச்சு, அதையும் ரீசார்ஜ் பண்ணி என்ன செய்யறேன், எடுத்துட்டு போறேன். இல்லன்னா கேட்ஜெட்ஸ் எடுத்துட்டு போறேன். அங்க கரண்ட் இருந்தாக்க காலையில ஒரு முறை என்ன பண்ணிக்கிறேன், பயணம் செய்யறேன். ஆனா அதற்கு முன்னாடியே நான் இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன செய்யணும், செய்யணும். Hallelujah. Praise the Lord. Do your duty today, not tomorrow. இன்னைக்கு நீ சோம்பேறியா உட்கார்ந்து இருக்காத. கர்த்தர் கொடுத்த நேரம், கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், கர்த்தர் தந்த கிருபைகள், வரங்களை இன்றைக்கு நீ என்ன பண்ணு, பயன்படுத்து. ஹல்லேலூயா. இயேசு சீஷர்களை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி யோவான் 21 படிக்கிறோம். யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும் வரைக்கும் இவன் இருக்க சித்தமா இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிறார். அங்க பேதுரு உடனே கேட்கிறான், ஆண்டவரே இவனை பற்றிய காரியம் என்ன அப்படின்னு உடனே அப்படி சொல்றாரு. அந்த வார்த்தை கவனிச்சு 22வது வசனம், யோவான் 21:22. இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நான் வரும் வரைக்கும் உயிரோடு இருக்கிறானோ இல்ல அதெல்லாம் உன் கதை இல்லப்பா, நீ என்னை பின்பற்றி வா. இந்த இடத்துல பாயிண்ட் என்ன தெரியுமா, அவனை குறித்து வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அவன் கதை என்ன, இவன் கதை என்ன நீ கேட்காத, நீ என்ன செஞ்சு வா. பிரைஸ் தி லார்ட். சும்மா தேவையில்லாத காரியங்கள்ல போய் நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன தெரியுமா, நீ என்னை, தட்ஸ் ஆல். நான் வரும் வரைக்கும் ஒருவேளை அவன் உயிரோடு இருப்பான், அவன் கதெல்லாம் உனக்கு வேண்டாம். உன்னை பற்றிய காரியத்துல நீ உண்மையாயிரு. அவன் காரியத்துல அவன் உண்மையா இருக்கட்டும். அவன் ஆத்துமாவை குறித்து அவனுக்கான கோப்பவிக்கட்டும். இன்றைய தினம் அப்படின்னு உனக்கு இருக்கிற வரைக்கும் follow Jesus, be faithful to him. So 4 ரகசியங்கள் என்னன்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? ஏன்னா ரகசியங்களை வேற எல்லாம் ஞாபகம் வச்சு இதை மறந்துடுவீங்க. ரகசியம் நம்பர் 1 என்ன, தேவன் உங்களை குறித்து பெரிய 2, அவருடைய அன்பினாலும் ஞானத்தினாலும் அவைகளை உனக்கு அவர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். இப்போ இந்த க்ஷணமே உனக்கான திட்டங்களை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வேலை எல்லாம் அதையும் இதையும் குறித்து பேசி காலம் கடத்துவதல்ல. இந்த நிமிடத்திற்கு நீ யாருக்கு உண்மையாயிரு, தேவனுக்கு உண்மையாயிரு. 2017 சென்டை இப்பவே நான் அடிச்சிட்டேன். ஆமென். Will you be ready? 2017 பொருளாதார பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்தாலும் தேவன் என்னை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் அவருக்கு உண்மையா இருப்பேன் நீ சொல்லு. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது.